இல்ல குழந்தை எவ்வளவு பெரிய தோசை கல்லு. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட் தான் வந்திருக்கேன். பல்லாவரம் மார்க்கெட் ஃப்ரைடே போடுவாங்க. நம்ம செகண்ட்ஸில் ஐட்டம்ஸு, அது மாதிரி பழைய கால ஐட்டம்ஸ், எல்லா ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். A to Z எல்லா ஐட்டம்ஸும் இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும். இன்றைக்கி வந்து இந்த மார்க்கெட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் தான் வச்சுருப்பாங்க. வெஜிடபிள்ஸில் ஆரம்பித்து லாஸ்ட்டில் வந்து ஃபர்னிச்சரில் முடியும். நம்ம வந்து இப்போ வெஜிடபிள்ஸ் வந்திருக்கோம். நம்ம வந்து எத்தனை மணிக்கு வந்தோன்னா ஒரு 5:30 இருக்கும். அந்த டைம் தான் நம்ம ரீச் ஆனோம். சரி, கரெக்டாக வந்து இங்கே நிறைய வெஜிடபிள்ஸ் மார்க்கெட் மாதிரி அப்படியே குமிஞ்சு கிடக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அது ஃப்ரைடே மட்டும்தான் இது வந்து போடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த வெஜிடபிள் மார்க்கெட் மட்டும் இருக்கும். நீங்கள் வந்து செகண்ட்ஸில் கம்ப்யூட்ரு, அதுக்கப்புறம் வந்து ஷோஃபா, கட்டில், டேபிள் இதெல்லாம் செகண்ட்ஸில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மார்க்கெட்டில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பேர்ட்ஸு, அனிமல்ஸ் எல்லாமே இங்கே வந்து விற்பாங்க. அது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் மார்க்கெட் தான் வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அப்படி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ரைடே மட்டும்தான் இங்கே வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். இது ஒரு ஃபேமஸான மார்க்கெட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வில்வம் காய், தேங்காய் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ப்ளே ஐட்டம்ஸ் இருந்து. அதுக்கப்புறம் மாங்காய் பார்த்தோன்னே எனக்கு மாங்காய் வாங்கணும்னு தோணுச்சு. ஆனால் பார்த்தா வெயிட்டே இல்லாத மாதிரி இருந்தது. மாங்காய் வாங்கியாச்சு. அப்படியே என்ன பண்ணோம், நடந்துகிட்டே இருந்தோம். சைடில் பார்த்திங்கன்னா கடைகளே தெரியும். இப்போ வெஜிடபிள்ஸ் முடிஞ்சிச்சு. அப்படியே நம்ம நடந்து போகணுன்னா நிறைய இந்த சொப்பு சாமான், அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு ப்ளே திங்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வரும். அது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரணி, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாழைக்கன்று, இது பார்த்திங்கன்னா சீட்ஸு, கொட்டை சொல்லுவோம்ல, விதை, அது மாதிரி. இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து இந்த பரணி, குட்டி அம்மி, அதுக்கப்புறம் இப்போல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பானை, அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷெல்லாம் ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. பானை நிறைய பேர் இப்போ வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பானை பார்த்திங்கன்னா கேட்டாங்க அங்கிள் எவ்வளோ அப்படின்ட்டு. அது வந்து ரேட் வந்து 900 சம்திங் சொன்னாங்க. அதில் பெயிண்டெல்லாம் பண்ணி அழகாக இருந்தது. தண்ணி அதில் வெளிலேருந்து ஊற்றாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இன்னொரு ஸ்ட்ரீட்குள்ளே போகிறோம். அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து ட்ரீஸு, பிளான்ஸு, இந்த மாதிரி தான். நாங்கள் வந்து பிளான்ஸ் லவராக இருந்தீங்கன்னா, கார்டன் லவராக இருந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா. ஊட்டி மாதிரி ஆயிடுச்சு திடீர்னு. எனக்கு அப்படி தான் பார்க்குறப்போ ஊட்டி மாதிரி சம்டைம்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக அதை வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வீட்டில் வச்சோன்னா வருமானு எனக்கு தெரியல. நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. பட் ஆனால் எனக்கு என்ன ஐடியானா, இங்கே இருக்கிறப்ப நல்லாயிருக்கு. நம்ம வீட்டில் போய் வச்சதுக்கப்புறம் அது வளராது சம்டைம்ஸு. அது கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடி அந்த மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான செடி. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பல்லாவரம் மார்க்கெட் வந்தீங்கனாலே போதும். தொட்டிலேருந்து அதுக்கு வந்து உரத்துலேருந்து எல்லாமே வாங்கிட்டு போகலாம். கையில் குழந்தை கியூட்டா இருக்குல்ல. எவ்வளோ பேர்ட்ஸு இதை வாங்கி வீட்டுக்குள்ள வைக்க கூடாது. அப்படியா? ஃப்ரீயா விடலாம்ல. அது போயிடும். இல்ல
அடுத்து நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ், அதாவது பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் கோழி, புறா, அதுக்கப்புறம் வந்து டாக்ஸ், இதெல்லாமே இங்கே இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா காட்டுறேன். எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதுவும் வந்து என்ன டாக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இங்கே வச்சுருக்காங்க. குட்டி குட்டியானது இங்கே பாருங்கள், ஆடெல்லாம் வச்சுருக்காங்க. ஆடு இதெல்லாம் வந்து 30,000 சம்திங் சொன்னாங்க, 4 ஆடு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாத்து. எனக்கு அது பார்த்தோன்னே பயம் வந்துச்சு. பிடிக்கிறீங்களா? நான் போய் தள்ளுவேன். இது ஒரு வெரைட்டின்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ், அதாவது இந்த அந்த என்ன சொல்கிறாங்க, வீட்டில் வளர்ப்பாங்களே எலி, அந்த மாதிரி எலி. அதுக்கப்புறம் வந்து க்யூட்டாக இருந்தது அந்த முயல் ரெண்டுமே. ஆனால் என்ன, வீட்டிலலாம் வச்சோன்னா பயங்கரமாக ஸ்மெல் வரும். அதுக்கு ஒரு தனி ஏரியா நீங்கள் வச்சு வளர்க்குறீங்கன்னா ஓகே, ஏன்னா அவ்வளோ ஸ்மெல் வரும் முயல் மட்டும் வளர்த்தா. அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கோழி அது இதுன்னு வச்சுட்டு இருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான கோழிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஜேடி கேட் வச்சுருப்பார்ல, அந்த கேட் கூட இங்கே இருந்தது. அது ஒரு 6,000 என்னவோ சொன்னாங்க. சூப்பராக இருந்தது கேட். ஆனால் எதுவுமே ஓடலைங்க, அவங்க அப்படியே வச்சிட்ருக்காங்க, அப்படியே உட்காந்துட்ருக்கு. பார்க்கவே சூப்பராக இருந்தது. எனக்குலாம் கேட்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோழிங்க, திருப்பியும் கோழி. அதுக்கப்புறம் அந்த வெரைட்டி ஆஃப் கோழி, நீர் கோழி, எதோ கோழி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு இதில் போட்டு அப்படியே வச்சுருந்தாங்க. நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க போல். நிறைய பேர் கோழி வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்காக என்னென்னு எனக்கு தெரியாது. இந்த சைடும் பாருங்கள், இந்த சேவல் அது மாதிரி. அதுக்கு இது அது என்னது, கழுத்தில் ஏதோ முடியலன்னா அது வந்து வீரியம் அதிகம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கோழி வளர்க்குறவங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த மார்க்கெட்டில் தான் வாங்குவாங்கன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு கிளி அதெல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. பேசும்ல, அந்த கிளியெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே க்யூட்டாக படுத்துட்ருக்கு பாருங்கள் லேபு. இதெல்லாம் லேபு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு, இல்லை இது கேட்டாக ஜெர்மன் ஷெப்பர்டான்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ராஜபாளையம் எதுவும் சொன்னாங்க. ராஜபாளையம் நாட்டு நாய் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். குட்டியிலேருந்து மண்டை மட்டும் கொஞ்சம் பெருசாக வளருமா. வீடு கார்டியன் பண்ணோம், அந்த மண்டை பெருசாக. என்ன விலை இது? 3,000 சார். இது மேல், அது மேல் பக்கம். சின்ன பப்பியில் சார், அது 30 நாள், இது 37 நாள் ஆகுது. அங்கிள் டாக் பற்றிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அங்கிளுக்கு டாக் வளர்க்க பிடிக்குமானா அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் பிடிக்காதான், அதனால் டாக் வளர்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. சரின்ட்டு இது வரையும் பார்த்திங்கன்னா அனிமல்ஸோடது முடியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ், கிளாக்கு, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சிலை, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இனிமேல் வரும்னு நினைக்கிறேன். இதோட வந்து இந்த அனிமல்ஸோட இது முடியுது. ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு இது ஃபுல்லாக அனிமல்ஸு, ட்ரீஸு, பிளான்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சம் பசிச்சுதுன்னு நொங்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த சம்மருக்கு எவ்வளோ பெரிய தோசைக்கல் அது பார்த்துட்டு இங்கே வந்து இந்த கொடை, அதாவது இந்த சம்மருக்குள்ள நிறைய கொடை தேவைப்படும். இங்கே வந்து கொடை காமிச்சிட்டு இருந்தாங்க. கிளிப்பு தானே, நல்லா இருக்குல்ல. கள்ளப்பருப்பு, தோரம்பருப்பு, சிறுபருப்பு, மைசூர் பருப்பெல்லாம் 20 ரூபாய் தான்.
இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கடாய் இல்லை நான் இப்போ தான் பார்க்குறேங்க இவ்வளோ பெரிய கடாயை. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் அது இதுன்னு விற்றுட்ருப்பாங்க. நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரொவிஷன்ஸ் கூட இங்கே நிறைய பேர் வாங்குவாங்க. மோரம் ப்ரொவிஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து தோடு, கம்பல், செயின், அதேமாதிரி பழைய பாத்திரம் கூட இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உருளி இதை கூட சேல் பண்ணுறாங்க இங்கே ரேட்டுக்கு. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் மிக்ஸி, அதுக்கப்புறம் வந்து இது பாருங்கள், இது பிரேமலூரில் பார்த்துருப்பீங்க. இதான் ஃபர்னிச்சர். லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட்குள்ளே தான் வந்திருக்கோம். ஸ்ட்ரீட் கிடையாது, ஒரு ஸ்ட்ரெயிட்டான ரோடு. லாஸ்ட்டாக ஃபர்னிச்சர். இங்கே வந்து நீங்கள் செகண்ட்ஸில் வந்து ஷோஃபாஸு, கட்டில்ஸு இதெல்லாமே வாங்கிக்கலாம். கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியலன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் வந்து புதுசு மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இருப்பாங்க. எப்படின்னா காலைல வந்து இறக்கிட்டு நைட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு டெலிவரியும் அவங்களே பண்ணிவிடுவாங்க. அதுமாதிரி உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ் அந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி சேர்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆஃபீஸ்க்கெலாம் நிறைய யூஸ் ஆகும் இந்த மாதிரி சேர்ஸு. அதுக்கப்புறம் பசிச்சுதுன்ட்டு இவங்க 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். அதையும் சாப்பிட்டு திருப்பியும் நாங்கள் வந்து நடக்க ஆரம்பித்தோம். ஏன்னா எங்கேயோ போயிட்டே இருக்கு ரோடு. இதை நான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வரேன். எங்கள் அங்கிள் தான் ஷோஃபாஸ் அதெல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க பொறுமையாக எல்லாமே. எனக்கு வந்து இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பசிச்சு தான் நான் வந்து வேர்க்கடலை சாப்பிட்டுட்டேன். ப்ரோட்டீன் முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கட்டில், அதுக்கப்புறம் தேங்காய், உங்களுக்கு பசிச்சுன்னா தேங்காய் குடிக்கலாம். அதுக்கப்புறம் பொம்மை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த இடத்தாலுமே 100 ரூபா அப்படின்னு பொம்மை வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. குழந்தைங்களா கூட்டு வந்திங்கன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடும் அழகாக இந்த கிருஷ்ணர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தேன். எவ்வளோன்னு கேட்டு அதிகமாக சொன்னாங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.